வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல வெயிலுக்கு எதமாக நல்ல குளு குளுன்னு பனங்கற்கண்டு போட்டு ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் தான். இது நம்ம ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பசங்களுக்கு வேறு லீவ் விட்டுருப்பாங்க, கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் சூப்பராக நம்ம சர்வ் பண்ணோன்னா பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு தோல் வந்துடும். இல்லை நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் சாதாரண தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி நமக்கு தோல்லாம் ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நான் தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை பாலே ஊற்றி கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஏற்கனவே நான் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பாதாம் மில்க் ரெசிபி நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பனங்கற்கண்டு வச்சு செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரும் அந்த ஃப்ளேவருக்கா அதுக்காக பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ கூடவே நம்ம அடுத்தது பனங்கற்கண்டையும் இதோடு சேர்த்துடலாம். அட்டகாசமான ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் சூடாக குடிப்பீங்கன்னா அப்படியே டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். சில்லுன்னு குடிப்பீங்கன்னா நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த சாரப்பருப்பு வீட்டில் இருக்குது. எனக்கும் வேறு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு கீர் ஸ்டைலில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சாரப்பருப்பு இதோடு சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு அட்டகாசமான பாதாம் மில்க் ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை, அதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அழகுக்காக நான் குட்டி குட்டியாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சில்லுன்னு பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நீங்கள் ஹாட்டாக குடிக்க போகிறீங்கன்னா அப்படியே ஹாட்டாக கடகடன்னு டம்ளரில் ஊற்றி நல்லா ஆற அமர பொறுமையாக அப்படியே ரசித்து குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பனங்கற்கண்டு போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.